ஹலோ யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026-27 நம்ம பார்க்க போறது மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026-26க்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மொத்தம் 3 கேம்பஸஸ் இருக்கு. கொடைக்கானல்ல மெயின் கேம்பஸ், தென் சென்னையில ஒரு கேம்பஸ் இருக்கு, தென் மதுரையில ஒரு கேம்பஸஸ் இருக்கு. இந்த 3 கேம்பஸ்க்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, யூஜி என்ன கோர்சஸ் இருக்கு, பிஜி என்ன கோர்சஸ் இருக்கு, தென் அதை தவிர்த்து உங்களுக்கு பிஜி இன்டெகிரேட் கோர்சஸ்மே இருக்கு. இந்த எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அந்த பத்தி டீட்டெயிலும், தென் ஃபீஸ் டீடைல்ஸ், இந்த காலேஜஸ்ல எப்படி இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல் பேக்கேஜ் தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, உமன்ஸ்க்காக மகளிருக்காகவே தனியா தொடங்கப்பட்ட ஒரு மகளிர் கல்லூரி தான் மதர் தெரேசா உமன்ஸ் இது. இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக்ல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க, 3rd சைக்கிள்ல. இதுல இப்போ உங்க அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, நீங்க அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் 26-27 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். இதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, பேமெண்ட் ப்ரொசீஜர்ஸ்ல எப்படி இருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்க கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. மதர் தெரேசா யூனிவர்சிட்டியில பிஜி ப்ரோக்ராம்ஸ், பிஜி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ்ல, ஆர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ் இங்கிலீஷ், தென் எம்எஸ்சி காமர்ஸ், தென் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ, தென் எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ உமன் ஸ்டடீஸ், தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், தென் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம். ஓகேங்களா, இதுல உங்களுக்கு கேன் இருக்கிறது கொடைக்கானல், எம் இருக்கிறது மதுரை, சிஹெச் இருக்கிறது சென்னையில. ஓகேங்களா, இதான் 3 கேம்பஸ். தென் சயின்ஸ் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பிசிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், தென் எம்எஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங், தென் எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், எம்எஸ்சி கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், தென் எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு 12 கோர்சஸ் வந்து இதெல்லாம் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் 9 கோர்ஸ் வந்து இருக்கு. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு எஜுகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து கொடைக்கானல் இருக்கு, ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு, அதே மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கொடைக்கானல் இருக்கு, மாஸ்டர் ஸ்பெஷல் எஜுகேஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. சரிங்களா, தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், எம்காம் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, காஞ்சிபுரம் 3 கேம்பஸ்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்ல பயோடெக்னாலஜி, எம்ஏ சோசியாலஜி கொடைக்கானல் கேம்பஸ்ல இருக்கு. தென் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏ உமன் ஸ்டடீஸ், தென் பிகாம், சரிங்களா, பிகாம் சிஏ வந்து அவைலபிளா இருக்கு. தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்கு. தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே பிஹெச்டி ப்ரோக்ராமே கொடைக்கானல்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து அப்புறமா இன்டிமேட் பண்ணி சொல்லிருக்காங்க. நீங்க காண்டாக்ட் பண்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேம்பஸ்க்கான உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் யாரு, கோஆர்டினேட்டர் வந்து மதுரைக்கும் சென்னைக்கும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு நீங்க அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க அப்ளை பண்றோம் ஸ்ட்ரெயிட்டா ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அட்மிஷன் ஹாஸ்டலுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்மிஷன்ஸ்க்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 31 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இந்த 31 கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதுல அவைலபிளா இருக்கு. அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ, தென் பெர் இயருக்கு வந்து ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன எவ்வளோன்னு சொல்லிட்டு அது டீடைல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. நீங்க எந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். தென் அடுத்து நீங்க பேமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க பேமெண்ட் பண்றது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க ஆன்லைன் அட்மிஷன் சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல போயிட்டு உங்க மொபைல் நம்பர், ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் லைன் சைன் இன் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும். தென் லாகின், தென் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ல அப்லோட் பண்ணணும். தென் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், பேசிக் டீடைல்ஸ் கம்ப்ளீட் சப்மிட்டட் எல்லாமே உங்களுக்கு 100 எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணணும். நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் வந்து உங்க என்டர் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், கிளிக் டு பே அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, நீங்க கிளிக் டு ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். நீங்க யூபிஐ மூலியமா நீங்க பே பண்ணலாம். எனி மெத்தட், யூபிஐ, நெட் பேங்க், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா, நீங்க கியூஆர் கோடு மூலியமா கூட நீங்க பீம் ஆப் மூலியமா கூட நீங்க பே பண்ணலாம் சொல்லி சொல்லிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக்கா இங்க கொடுத்துருக்கிறது. நீங்க கேண்டிடேட்ஸ் நீங்க அப்ளை பண்றாங்க, ரெஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க நேம்,
நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட் கொடுத்து இப்போ என்ன ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கேப்சா என்ட்ரி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து அப்ளிகேண்ட் லாகின் உங்களுக்கு வரும். நீங்கள் இங்கே மொபைல் நம்பர், மெயில் ஐடி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அது கொடுத்து கேப்சா என்ட்ரி பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து வரும். சரிங்களா? இதுதான் வந்து மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க தகவல் வந்து கொடுத்துருக்கிறது. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்க தகவல் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சிலபஸஸ் ஓகேங்களா, ஆன்லைன் அட்மிஷன்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம், ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ் எதாவது அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஃபெசிலிட்டிஸை பற்றி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னாடி உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வார்டன் யார், என்னென்ன ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ ரூம் என்னென்ன சைஸில் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன சரிங்களா, ஹாஸ்டலோட ஃபோட்டோ கேலரி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து கொடைக்கானல் கேம்பஸ்க்கு இல்லை அவைலபிள் இருக்குது. தென் ரிசர்ச்சை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ரிசர்ச் பற்றியுமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இதில் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி எதுவும் சொல்லலை. நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி கேட்டவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை. பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி செல் கோஆர்டினேட்டர்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? யார் யார் ஒவ்வொன்றுக்கு இன்சார்ஜஸ் சொல்லிட்டு எல்லா ப்ரோக்ராம்ஸுமே எல்லாமே மேக்ஸிமம் ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டி. இல்லை உமன்ஸ் கேண்டிடேட் மட்டும் நீங்கள் தனியாக உமன்ஸ் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் மேக்ஸிமம் வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் யூஜி ப்ரோக்ராம்க்குலாம் இருக்கும். தென் பிஜி ப்ரோக்ராமுக்கு சில கோர்சஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். சரிங்களா? அதனால் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, கொடைக்கானல், மதுரை, சென்னை 3 கேம்பஸ்லையுமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் என்ன நீங்க மேற்கொண்டோம் வேற ஏதாவது காலேஜ் போய் தகவல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கான்வர்ஸ் கவனம் பண்ணுங்க. அடுத்து எந்த காலேஜ் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்ஸ் கவனம் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்காக அதோட செக் பண்ணிட்டு அதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? மேற்கொண்டோம் உங்களுக்கு வேற காலேஜ் பத்தி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கவனம் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.